காலம் என்னுடையிலும் உயிரை கொண்டு போகலாம். ஆகையால் வீட்டு நெறியை தேடுக என்பது இவரின் முதன்மையான அறிவுரை. குடநூல் கிழாரின் முதுமொழி காஞ்சியில் ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று ஒழுக்கத்தின் சிறப்பு வலியுறுத்தப்படுகிறது. இரட்டை காப்பியங்களில் முதலாவதான சிலப்பதிகாரத்தில் உயிரோட்டமான உத்திர கொள்கையில் முதன்மையாக வைக்கப்பட்டது அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும் என்பதே ஆகும். அழகு, இளமை, அறிவு, பண்பு நிரம்பிய மேகலை அரசியலங்குமரின் காதலை கைவிட்டு பசு துன்பத்தின் கொடுமையையும் அதனை நீக்குவோர் சிறப்பினையும் யாருக்கும் உதவ வேண்டும் என்பதையும் பறைசாற்றும் பௌத்த துறவியானார். இது பற்றி சாத்தினார் கூறுகையில், குடிப்பிறப்பழிக்கும் விழுப்பங்கொள்ளும் பிடித்த கல்வி பெருமுறை விடுவோம் நான் அடிகளையும் மாநிலில் சிதைக்கும் பூரணி மாதருடைய புறங்களை நிறுத்தும் பசிப்பினி என்னும் பாவி அது தீர்த்தோர் இதை இசைச்சொல் அளவை கண்டா நிமிராது என்றும் காலார் கேளார் கால் முடப்பட்டோர் பேணுணர் இல்லோர் பணி நடுக்குற்றோர் துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்ற வரிகள் நூலுக்கும் தமிழர் அறப்பண்புக்கும் பெருமை சேர்ப்பனவாகும். அத்தோடு நில்லாமல் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகீழ் மண்ணுயிர்க்கு எல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டதியில் என்ற அறத்திற்கே இலக்கம் காண்கிறது. மேலும் உடற்கழுதனையோ உயிர்கழுதனையோ உடற்கழுதனையேல் உன்மகன் தன்னை எடுத்து புறங்காட்டி இட்டனர் யாரோ உயிர்கழுதனையேல் உயிர் புகும் புக்கில் செயற்பாட்டு வினையில் தெளிந்துணர்வு அறியது அவ்வுயிர் கண்பினையாயின் ஆய்தொடி எவ்வுயிர்காயினும் இறங்குதல் வேண்டும் என்ற அடிகள் வாழ்வின் உண்மையை உணர்த்துவதாகும். தேன் செறிந்த மொழியும் தெள்ளிய ஓமைகளும் இனியோசை நயமும் இன்ப பொருளும் மட்டுமின்றி நல்வாழ்வுக்கு வேண்டிய பண்பாட்டு செய்திகள் மண்டி கிடக்கும் கனித்தொகையிலே பண்பெறப்படுவது பாடறிந்து ஒழுகல் பிறநோயும் தன்னோய் போல் போற்றி அறநறிதல் சார்ந்தவர்க்கெல்லாம் கடன் என சொல்லப்படுகிறது. வறுமையும் இன்னலும் வந்துற்றாலும் குடும்ப வாழ்வில் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்தலே பண்பாடு என்பதனை ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை என்கிறது. உலக அற இலக்கியங்களிலே ஒளிமணியாக திகழும் நெய்தல் கனிப்பாட்டு அறக்கோட்பாட்டு திரட்டு என்றே கூறலாம். ஆற்றுதல் என்பது ஒன்று அவரதற்கு உணர்த்துதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெறப்படுவது பாடறிந்து ஒழுகல், அன்பெறப்படுவது தன்கிளை செராமை, அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், செறிவெனப்படுவது கூறியது மறவாமை, நரையெனப்படுவது மறைபெற அறியாமை, முறையெனப்படுவது கண்டோது உயிர் ஒவ்வல் புறை என்படுவது போற்றாரை போற்று பொறுத்தல் என அறத்தின் கூறுகளை பட்டியலிடுகிறது. ஆடவர்கள் பொருள் ஈட்டுவதிலே 3 நோக்கங்களாக அறவோர்க்கு அளிக்கவும் பகைவரை வெல்லவும் திருமணம் ஏற்கவும் என்பதை அரிதாய அரண் எய்தி அருளியோர்க்கு அளித்தலும் பெரிதாய பகைவென்று வேடாரை திருதலும் புரிமவர் காதலில் புணர்ச்சியும் தருமென பிரிவெண்ணி பொருள் வழிச்சென்ற நம் காதல் என கூறுகிறது. நற்பண்புகள் வாய்ந்த சான்றோர் உண்மையில் உலகம் நிறைவேற்று உள்ளது என்ற கருத்தை புறநானூறு எடுத்துரைக்கிறது. சான்றோர்கள் இந்திரர்க்குரிய அமிர்தமே கிடைக்க பெறினும் இனிது என்று தனித்து உண்ணாது இயல்பினர். பிறர் அஞ்சுதற்கு அஞ்சி செயல்படும் கொள்கையிலே மடி இல்லாதவர், மறதி இல்லாதவர், வெறுப்பு இல்லாதவர், தமக்கென வாழாது பிறர்க்கென வாழும் குறிக்கோளினர், புகழ் எனில் உயிரையும் கொடுக்கும் பண்பினர், பழி வருமெனில் உலகமே கிடைக்கப்பெறுவதாக இருந்தாலும் கொல்லா பான்மையினர் என்பதனை உண்டானம்மை உலகம் புறம் 182 என தொடங்கும் பாடல் புலப்படுத்துகின்றது. பண்புடையார் பட்டுண்டுலகம் என குரலும் கூறுகிறது. குரல் 996. ஒழுக்கமுடைய சான்றோரை எடுத்துக்காட்டாக கொண்டு அவர் கூறும் மெய்நெறி வழியே வாழ்தல் வேண்டும் என்பதை தொல்காப்பியர் காட்டும் வாழ்க்கை நெறியாகும். இந்நெறியை கட்டமை ஒழுக்கத்து கட்டுமை தொல் 17 என்பதிலே காணலாம். சால்பு, வியப்பு, பெருமை ஆகிய பண்புகள் குன்றினால் அவற்றை நேர் செய்து புகழில் நிலைநிறுத்துதல் ஆறினுடைய சான்றோர்க்கும் எளிதன்று என குறிஞ்சி பாட்டு கூறுகிறது. காதலித்த பெண்ணை கைவிட்ட கணவனை மரத்திலே கட்டி அவன் தலையிலே நீற்றுனை கொட்டி ஊர் சான்றோர் அவனை உறுத்தனர் என்று அகநானூற்று பாடல் தெரிவிக்கிறது. அகம் 256. இல்லறத்திலே மனைவியுடன் சேர்ந்து இன்பம் பெறுதலை சிறப்பாகவும் பொது பெண்டிரை சேர்தலை இழிவாகவும் கருதினர் என்பதற்கு சோழ நலங்கிள்ளியின் வஞ்சிர கூற்று சான்றாகிறது. புறம் 73. அஞ்சுவது அஞ்சா அறநிலி கலித்துவை 42.
அறநூறுமானது 544 முதலிய இலக்கிய சான்றுகள் ஒழுக்கமே அறம் என்பதை தெளிவுறுத்துகின்றன. நம்மை சார்ந்தோரின் துன்பத்தை தீர்க்கும் அருள் உள்ளமே செல்வம் என கருதி மக்கள் வாழ்ந்தனர் என்று நற்றினை நவில்கிறது. இறைவனிடமும் அழியா இயல்பினமாகிய பொன்னும் பொருளும் போகமும் வேண்டாது அருளும் அன்பும் அறமும் ஆகிய நிலையானவற்றையே வேண்டினர் என்று பரிமாடல் கூறுகிறது. அன்பு விரிந்து அருளாகி மனித நேயமாக வளர்ந்து ஓரறிவு முல்லை கொடி படர்வதற்கு நான் ஏறி வந்த தேரை ஈந்தான் வேள்பாரி காகாலம் கண்டு கழித்தாடிய 5 உடைய மயில் குளிரால் நடுங்குவதாக எண்ணி தனக்கு நீல நாகம் நல்கிய போர்வையை அளித்தவன் வள்ளல் வேகன். புறாவுக்கு உணவு கொடுத்து புகழ்பெற்றவன் சிவி. இரவலருக்கு இன்னுகம் கரவாது யானைகளை வரையாது வழங்கியவன் ஆய் அண்டினன். ஊரும் பேரும் சொல்லாமல் மார்பிலே பூண்ட ஆரத்தையும் கையிலே அணிந்த கடகத்தையும் கொடை கொடுத்தவன் நள்ளி. தான் வாழ்வதிலும் தமிழ் வாழ்தலை விரும்பி அருமலை விவரத்து அறிந்து பெற்ற அருமலை விடலகத்து அறிதில் பெற்ற நெல்லிக்கரையை அவ்வை கழித்து புலமை போற்றியவன் அதியமான் நெடுமான் அஞ்சி. பண்டை தமிழகத்தில் முடியாட்சியை நிலவிலும் மக்களை துன்பமின்றி காப்பதையும் செங்கோன்மையும் அரசாட்சி செய்வதையும் தம் அரசியல் அறமாக கடமையாகவும் அரசர்கள் கொண்டிருந்தார்கள். புலவர் பெருமக்கள் அன்பின் ஆழத்தையும் அருளின் ஆற்றலையும் அறத்தின் சிறப்பையும் உணர்த்தி அறநெறியில் பற்றுக்கொள்ள செய்து நன்னெறிப்படுத்தினார்கள். பண்டை தமிழர் வாழ்விலே அறம் பாவினுள் நூல் இழை போல் ஊடாடி கிடப்பதை இலக்கியங்கள் மூலம் அறியலாம். நற்பண்புகள் ஓங்கி வளர அடிப்படையாக நிற்பது அற உணர்வி. அரசர்க்குரிய சின்னங்களாகிய படை, கொடி, குடை, முரசு, புரவி, களிறு, தேர், தார், முடி, தொல், பொருள் 60 போன்றவற்றை தொல்காப்பியம் வரிசைப்படுத்துகிறது. இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள குடை காவல் தொழிலையும் முடி அரசியல் தலைமையையும் கோலானது நீதியையும் குறிப்பாக உணர்த்துவன என்று புறநானூறு குறிப்பிடுகிறது. புறம் 35. பாண்டியன் நாடுகாத்து திறங்குறித்து மரப்போர் பாண்டியர் அறத்திற்காக்கும் கொள்கையை பெருந்துரை என்று அகநானூறு மொழிகின்றது. அகம் 27:8-9. மன்னரின் அறங்கூறும் போது மாநிலங்காவலன் ஆவான் மண்ணுயிர் காங்கும் காலை தாதற்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமுக்கு படைத்திரைத்தால் கல்வரால் உயர்தம்மால் ஆலபயம் 5 தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ. பெரிய புராணம் திருநகர சிறப்பு 36. தமக்கு நரை தோன்றாமைக்குரிய காரணங்களை கூறும்பொழுது வேந்தனும் அல்லவை செய்யின் காக்கும் புறம் 193 என்ற பிசிராந்தையார் கூற்று கவனிக்கத்தக்கது. இறைபெரு நிலையிலே மன்னன் அறங்காத்தனர் என்பதும் அறநெறியிலிருந்து பிறழ்வோரை புலவர் அறிவுரை கூறி அறநெறி படுத்தினர் என்பதும் சங்க இலக்கியங்கள் மூலம் காணப்படுகின்றன. ஆட்சியினர் நேர்மையாவது அறநெறி வழி நேரே செல்லுதல் என்ற விளக்கம் அளிப்பர் தேவநாயர் பாவல். அறம் பிழையாமையின் அடையாள சின்னமாக செங்கோல் விளங்கிற்று. அறத்தினின்று பிறழாத சான்றோரை தேடி அறங்கூற வையத்தில் அமர்த்தும் பணியை அரசரே மேற்கொண்டனர். இதற்கு அறநிலை திரியா வண்டான வையத்து கிரணி ஒருவனை நாட்டி முறை திரிந்து மெலிகோல் செய்தேனாகிய புறம் 71-78 என்ற பூதப்பாண்டியன் வஞ்சின கூற்று கூறுகிறது. சினம், காமம், கழி கண்ணோட்டம், அச்சம், பொய்ச்சொல், அளவிறந்த அன்பு, கையிகந்த தண்டஞ்செயல் போன்றவைகள் அறநெறி ஆட்சிக்கு தடையாவன என பாலை கௌதமனார் பல்யானை செல்கழுகுவனுக்கு அரசியல் அறம் உணர்த்தியுள்ளார். நன்றி அறிதல் நல்லறத்தை மக்கள் உணர்த்தும் குரல் புறநானூற்றிலும் எதிரொலிக்கின்றது. பசுவின் மடியை அறுத்தோர், பச்சிளங்குழந்தையை கொன்றோர், அறம் வளர்க்கும் அந்தனர் ஆகியோரை கொன்றோர் பொல்லா பாவம் செய்தோர் அடையும் தண்டனையை அடைவர் என புறநானூறும் பகர்கின்றது.